இதுக்கு முதல்ல பதில் சொல்ல வேண்டியது திமுக அரசு, தமிழக அரசு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா இது அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள், அவர் தான் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். செகண்ட் பாயிண்ட், திரு செங்கோட்டையன், திரு ஓபிஎஸ் இவர்கள் மீதான வழக்குகளும் அப்படியே நிலுவையில் இருக்குது. அப்ப இபிஎஸ் மீதான வழக்குல நிலுவையில் இருக்குன்னா அவங்க பி டீம் அப்படின்னு சொன்னா, இவர்கள் மீதான ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் மீதான இந்த பக்கத்துல இருக்கிற மீதான வழக்கு எல்லாம் நிலுவையில் இருக்கிறதுக்கு அதுக்கு யார் பி டீம் அப்படிங்கிற கேள்வி வரும். 2. 3, சொத்து வழக்குகளும், அதாவது சொத்து குவிச்சிட்டாங்க அப்படிங்கிற வழக்குகளும் கொடநாடும் ஒன்றல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா அவர்கள் மீதான வழக்கு கிட்டத்தட்ட 14, 15 வருஷத்துக்கு மேல போச்சுங்கிற மறந்துடக்கூடாது. சோ கடந்த முறை ஆட்சியில் இருந்தாங்க, இந்த முறை நீங்க தூக்குல போட்டீங்களான்னு கேட்கிற நியாயம் இருக்காது. அதுக்கு அவங்களுக்கான உரிமை இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது டியூ கோர்ஸ் எடுக்கும், லேட் ஆகும். நம்ம அதை புரிந்து கொள்கிறோம். நம்ம அதை நம்ம ஒரு குற்றச்சாட்டா சொல்ல முடியாது. அதே மாதிரி அதை குற்றச்சாட்டா தான் சொல்லுவேன் அப்படின்னு அடம்பிடிச்சீங்கன்னா, சிபிஐ வழக்குகள் இருக்கிறது, இடி வழக்குகள் இருக்கிறது, எல்லாரையும் தண்டனை விதிச்சாச்சா? நீங்க செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணீங்க, நீங்க தண்டனை அறிவிச்சிட்டீங்களா? நீங்க இவரு அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணீங்க, தண்டனை அறிவிச்சிட்டீங்களா? அஜித் பவார் இடி கேஸ்ல இருக்காரு, தண்டனை அறிவிச்சாரான்னு சொல்லிட்டு அதுவும் கேட்கலாம். சோ இந்த மாதிரி சொத்து வழக்குகள்ல நீங்க ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா அதெல்லாம் பூரா பேப்பர் ஒர்க் தான். மாறி 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 அப்டேட் போட்டு இருப்பாங்க, இது பண்ணுவாங்க, டிலே பண்ணுவாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு தான் நடந்துக்கிற பாக்குறோம். ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், 13 வழக்குகள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேல போடப்பட்டு 11 வழக்குகளை விடுதலை பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிற பாக்கணும் நம்ம. இந்த மாதிரி வழக்குகள் பழிவாங்களா, உண்மையில் நடந்ததா அப்படிங்கிற பார்க்க முடியாது.